ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு 1 கேஜி சாக்லேட் ஓவர்லோடட் கேக்குங்க. நார்மலாக 1 கேஜி கேக் வந்து 8 இன்ச்சு டின்னில் தான் பேக் பண்ணி எடுக்கிறது. ஸோ ஓவர்லோடட் கேக் அப்படிங்கும் போது நம்ம 6 இன்ச்சு டின்னில் 2 டைமாக பேக் பண்ணி அதை வந்து 5 லேயர்ஸாக கட் பண்ணி தான் அசம்பிள் பண்ணுறதுங்க. ஸோ அப்படி பண்ணும் போது தான் அதனுடைய அவுட்லுக் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இது எப்பவும் செய்கிற சாக்கோ ட்ரஃபிள் ஃப்ளேவர் மாதிரி தாங்க. அதே மாதிரி தான் அசம்பிள் பண்ண ஆரம்பிக்கிறது. ஆனால் நார்மலாக கொடுக்கறத காட்டிலும் கொஞ்சம் கூடுதலாக சாக்கோ சிப்ஸ் இதில் கொடுப்போம். அது கூடவே கிட்கேட்டுமே கட் பண்ணி போட்டு கொடுக்குறதுங்க. ஸோ அப்போ டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் ரிச்சாக தான் கிடைக்கும். எப்பவும் போல ஓவர் நைட்டே கேக்கை ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் நல்லா வச்சு செட் பண்ணதுக்கு அப்புறமா மறுநாள் தான் நம்ம வந்து சாக்லேட் கனாஷே ஊற்றுவாங்க. சாக்லேட் கனாஷ் வந்து நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ அந்த கேக்கு மேலே ஊற்றும் போது அது கரெக்டாக நம்மளுக்கு பர்ஃபெக்டாக செட் ஆகி நிற்கும். இது கூட கொஞ்சம் சாக்லேட்ஸ் எல்லாம் கடையில் வாங்கிட்டு வீட்லேயுமே ஹோம்மேடாக சாக்லேட்ஸ் ரெடி பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் வச்சு தான் இந்த கேக்கை ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். இதுதான் அந்த கேக்கோட அவுட்லுக். கஸ்டமருமே ரொம்பவே ஹாப்பியாக ரிவ்யூ ஷேர் பண்ணியிருந்தாங்க. கோயம்புத்தூருக்குள்ள ஃப்ரெஷ் க்ரீம் கேக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. கேக் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.